உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு மாசி மாத பிரபு. ஏகாதசி திதி, மூல நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய ஏகாதசி விரதம் மாசி மாத பிறப்பு ரெண்டும் ஒன்றா வருது. இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் நிறைவு, ரிஷபம் நலம், மிதுனம் கவலை, கடகம் சாதனை, சிம்மம் சினம், கன்னி கவனம், துலாம் விருத்தி, விருச்சிகம் அலைச்சல், தனுசு தடங்கல், மகரம் தாமதம், கும்பம் வெற்றி, மீனம் யோகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம், அதிர்ஷ்டக்கற்கள், பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்கள், ஐயா எனக்கு இது என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருப்பின் கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி பதில்களை நான் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, நேற்று பார்த்தோம் கர்ம வினை தோஷங்களை பற்றி பார்த்தோம். அந்த தோஷத்தை ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒரே கட்டத்தில் இருந்தால், செவ்வாய் சனி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தால் இந்த தோஷம் உண்டு என்பதை சாதாரணமாக ஜோதிட அறிவு, உங்களோட கையில் ஜாதக புஸ்தகம் இருந்தால் உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த தோஷம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றி சொன்னேன். முன்னோர்கள் இட்ட சாபம், காரியம் கைகூடாது, தேவையில்லாத சண்டை சச்சரவு, மனசில் நிம்மதி இல்லை, பய உணர்வு. என்னத்துக்கு பயப்படுறோம்ன்றே தெரியாது ஒரு பயம், என்னத்துக்கு கவலைப்படுறோம்னு தெரியாது ஒரு கவலை, என்னத்துக்கு யோசிக்கிறோம்னு தெரியாது ஒரு யோசனை, என்னத்துக்கு ஏங்குறோம்னு எங்களுக்கே தெரியாது ஒரு ஏக்கம். இதான் மனதளவில் பாதிப்பு. பிரயாணத்தில் தடை, வெளிநாட்டுக்கு போகிறதுல சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள், நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னமோ ஒரு வெறுமை மாதிரி இருக்குது. ஐயா என்னோட ஒருத்தரும் சேருறாங்கள் இல்லை, நான் தனிமைப்பட்டதை போல உணர்கின்றேன், நான் மற்றவர்களால் ஒதுக்கப்படுவது போல உணர்கின்றேன், மற்றவர்களால் நான் புறக்கணிக்கப்படுகின்றேன், என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி எல்லாம் சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும். இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த சிந்தனையை பற்றி தெரியும். நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த கதையெல்லாம் சொன்னோன்னு, ஐயா நீங்கள் எப்படி ஐயா பக்கத்திலேயே இருந்து என்னை பார்த்தவன் போல இதெல்லாம் சொல்லுறீங்களே, நீங்கள் சொல்கிற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது, நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறத கேட்டிருக்கேன். ரைட், இப்போ அதை பற்றியெல்லாம் நேற்று பேசிட்டேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போகிறோம்டா, சரி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தோஷம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனைகளும் இருக்குது, நான் என்ன செய்வது, இதற்கு பரிகாரம் என்ன, அதுதான் முக்கியம்.
நோயை பற்றி சொல்லிட்டீங்கள், நோய் அறிகுறியை பற்றி சொல்லிட்டீங்கள், மருந்து என்ன என்பது முக்கியம். அதாவது என்ன பரிகாரம், ரெமெடி என்னன்னு கேட்குறீங்க. முதலாவது சிவ விஷ்ணு ஆலயத்தை சுத்தம் செய்வது. இந்த மாதிரி தோஷம் இருக்கிறார்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வராமல் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுங்கள். உளவார பணி, அந்த ஆலயத்தில் இருக்கிற புல்லை பிடுங்குறது, அங்கே உள்ள பூ மரத்துக்கு தண்ணியை ஊற்றுறது, அந்த கோயிலை கூட்டி கொடுக்கறது, அங்கே காட்டுற தீபங்களையெல்லாம் புளி போட்டு மினுக்கி கொடுப்பது, இறைவனுக்கு சாட்டக்கூடிய ஆடைகளை துவைத்து கொடுப்பது, கோயிலுக்குள்ளே சுத்தம் பண்ணி கொடுப்பது, கோயிலை கழுவி கொடுப்பது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில், சில பேருக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாம் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போவினம், அர்ச்சனையை பண்ணிவினம், காலாஞ்சியை வாங்கினம், 5 நிமிஷம் அதில் உட்கார்ந்திருப்பினம், திரும்பி வந்துடுவினம். இவ்வளவு தான் தெரியும். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் உள்ளது என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த கோயிலெல்லாம் நீங்கள் போய் உட்காரோம்னா 10 பேர் 100 பேர் வந்து போகிற கோயில். அந்த பெரிய கோயிலை கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும். அது 2-3 பேர் சேர்ந்து கூட்டினா தான் அந்த கோயிலை கூட்டலாம். நீங்கள் எல்லாம் போய் அதில் உட்கார்ந்து இருந்துட்டு பார்க்க போன மாதிரி உட்காந்துட்டு வாரீங்கள். அதில் புல்லை பிடுங்கணும், மண்ணை சரி பண்ணணும், மரங்கள் ஆலயத்துக்கு தேவையான மரங்கள் இருக்குது, அதில் இருந்து சருகு விழுந்து அதை பொறுக்கணும், அந்த பூ மரங்களுக்கெல்லாம் தண்ணி வார்க்க வேண்டும், அங்கே ஒரு பசு வைத்திருப்பார்கள், அதை குளிப்பாட்டணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு சுத்தப்படுத்தணும், அந்த இடத்தை சுத்தப்படுத்தணும். இப்படி ஒரு கோயிலில் நடைமுறை சிக்கல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பல பேர் அதை தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் நான் சில பேரை பார்த்துருக்குறேன், கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்டு போகிறதில்லை. ஐயாவோட போய் கதைப்பினம், ஐயா நீங்கள் எந்த ஊர் ஐயா, எங்கே இருக்கீங்கள், நல்லா பூஜை செய்தீங்கள், இல்லை குறநிறைகளை சொல்லி எங்களுக்கு இந்த பிரச்சனை ஐயா என்று சொல்லி கதைப்பினம். அங்கே உள்ள நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்வினோம். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க ஐயா, நான் செஞ்சு தரேன். அங்கே மடப்பள்ளியில் பிரசாதம் வச்சு, சில அம்மா மாதிரி வருவினோம், மடப்பள்ளியில் பிரசாதம் வச்ச பானையெல்லாம் தேய்ச்சி குடிப்பினோம், பொங்கல் வச்சதெல்லாம் தேய்ச்சி கழுவி எல்லாம் செஞ்சு கொடுப்பினோம். இந்த மாதிரி ஆலய சிரமதானங்களை செய்யுங்கள். யாருக்கு? இந்த மாதிரி கர்ம வினை தோஷம் உள்ளவர்கள். சிவன் ஆலயம் விஷ்ணு ஆலயத்துக்கு செய்கிறது இதெல்லாம் பெரிய ஒரு சந்தர்ப்பம். கிட்டச்சா கைவிட்டுறாதீங்க, செய்யுங்கோ. இதை உள்ளூர் சிவன் கோயிலில், அதாவது நீங்கள் பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சண்டேஸ்வரருக்கு பொங்கல் செய்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உள்ளூர் சிவன் கோயிலண்டா, உள்ளூர்னா நீங்கள் பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் எதுன்னு பாருங்க. அந்த சிவன் கோயிலில் சண்டேஸ்வரர், கோமுகை அபிஷேகம் பண்ணின தீர்த்தங்கள் கொட்டுற இடம் கோமுகை, தீர்த்த கிணறு, இதோட சண்டேஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த சண்டேஸ்வரருக்கு பொங்கல் செய்து வழிபாடு செய்தால் கர்மவினை தோஷங்கள் நீங்கும். இது ஒரு விஷயம். 2வது, பசுவுக்கு உணவு கொடுத்து வாருங்கள். அடிக்கடி எங்கேயாவது கோயிலில் பசு வச்சுருந்தா வச்சிருக்கிறவரோட போய் கதைச்சி அதுக்கு ஒரு 10 கிலோ தவிடு வாங்கி கொடுங்கோ, 10 கிலோ புண்ணாக்கு வாங்கி கொடுங்கோ, அல்லது புல்லு பிடுங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கோ, அல்லது வைக்கோல் வாங்கி கொடுங்கோ, அல்லது உங்களோட கையால் வாழைப்பழம் கொடுங்கோ, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கோ. பசு பராமரிப்புக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யுங்கள். இதுவும் கர்மவினை தோஷத்தை நீங்கும். சிவன் கோயிலில் உள்ள சண்டேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். சண்டேஸ்வரர் ஒருத்தரும் கும்பிடுறதில்லை. போனோன்னு பிள்ளையாரை குட்டி வடிவாக கும்பிடுவோம். பிறகு மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை விழுந்து கும்பிடுவோம். முருகனை விழுந்து இப்படி எல்லா கோயிலையும் கும்பிட்டு கடைசியாக சண்டேஸ்வரருக்கு வரைக்குள்ள நீங்கள் களைச்சி போயிடுவீங்கள். ஒரு பக்கம் சண்டேஸ்வரரை பிள்ளையார மாதிரி முருகனை மாதிரி ஒரு முக்கியமான தெய்வமாக கருதுவதில்லை. இது இந்துக்கள் விடக்கூடிய மிகப்பெரிய பிழை. நான் நினைக்கிறேன் எல்லா சாமியும் கும்பிடைக்குள்ள களைச்சி போய் கடைசியாக சண்டேஸ்வரருக்கு வாரதுனால சண்டேஸ்வரரை கவனிக்கிறது இல்லையா, அல்லது சண்டேஸ்வரனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளவில்லையா என்னென்று தெரியாது. சண்டேஸ்வரரும் ஒரு ஆலயத்தில் பிள்ளையாரை போல் முருகனை போல் ஒரு முக்கியமான தெய்வம். உங்களுடைய பாபத்தை மற்ற தெய்வங்களை விட போக்கக்கூடிய பலன் சண்டேஸ்வரருக்கு உண்டு. அந்த ஆலயத்தை போய் கும்பிடுறீங்கள்னு வைங்களேன், சிவனை போய் கும்பிடுறீங்கள், அங்கே பிரதட்சணம் செய்கிறீர்கள், 5 தரம் சுற்றி கும்பிடுறீர்கள், தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறீர்கள், அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்கள், விபூதி வாங்கி கொடுக்குறீங்கள், பிள்ளையாருக்கு நெய் தீபம். இந்த செய்ததன் பலனெல்லாம் தர வேண்டிய தெய்வம் சண்டேஸ்வரர். ஒரு ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவுதான் முக்கிய வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு செய்ததற்குண்டான பலன்களை
சண்டேஸ்வரர் தான் கொடுப்பார். அந்த ஆலயத்தில் நீங்கள் நெய் தீபம் வைத்தினாலும் சரி, பிரசாதம் செய்தாலும் சரி, உண்டியலில் காசு போனாலும் சரி, பிள்ளையாரை 108 தரம் சுற்றி கும்பிட்டாலும் சரி, பூஜை செய்த அர்ச்சனைகள் செய்த காளாஞ்சிகளை பெற்றுக்கொண்டாலும் சரி, அந்த பூஜையின் பலனை வழிபாட்டின் பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் சண்டேஸ்வரர். அதனால் சண்டேஸ்வரரை, சிவன் கோயில் உள்ள சண்டேஸ்வரர் ரொம்ப விசேஷம், வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷத்தன்று விரதம் இருங்கள். பிரதோஷம் என்பது மனிதனுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மிக 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 அற்புதமான ஒரு நாள். பின்னேரம் 4:30 மணிலேருந்து 6:30, ஒரு மாதத்தில் 2 பிரதோஷம். வளர்பிறையில் ஒரு பிரதோஷம், தேய்பிறையில் ஒரு பிரதோஷம், 2 பிரதோஷம். மாதத்தில் 2 பிரதோஷம்தான் வரும், வளர்பிறை தேய்பிறை. இந்த 2 பிரதோஷத்தண்டும் மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி மட்டும் சிவன் கோயிலிருந்து சிவனை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து வந்தால் கர்மவினை தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். 3 பிராமணர்களுக்கு இது ஒரு முறை செய்யுங்க. 3 பிராமணர்களுக்கு அரிசி, மரக்கறி, வேட்டி, சால்வை எல்லாம் வச்சு தானமாக கொடுங்கள், இந்த தோஷம் நீங்கும். சோமவார திங்கட்கிழமையில சிவனை கும்பிடுங்கள், தோஷங்கள் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.